வாங்க மாட்டுக்கு இன்றைக்கி மடி வீக்கம். சரி, அதுக்காக மருந்து போடலாம். நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம சுற்றி இருக்கிற அந்த தலைகளை வச்சு நம்ம எப்படி அதுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பாருங்கள், வேலி பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நான் பறிச்சிட்ருக்கேன். இந்த தலைகளெல்லாம் இந்த மாதிரி ஒரு அந்த எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இது மட்டும்தான் இல்லைங்க, இதுக்கு குப்பைமேனி தலை, மஞ்சள், சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்தும் போடலாம். சோத்து கற்றாழை, மஞ்சள், சுண்ணாம்பு இதுவும் சேர்த்து 3 அரைச்சி அதுவும் போடலாம், இதுவும் போடலாம். சரி, பக்கம் இந்த செடி இப்போதைக்கு இருக்கிறதுனால இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போடுற பாருங்கள். தூதுவளை தலையோட விதை எப்படி இருக்குது, பழம் எல்லாம் ஒரே இடத்துல எல்லாம் பின்னின்னு இருக்குது. அப்படியே செடி என்னமோ சின்னது தான், பழத்தை பாருங்கள் அவ்வளோ அழகாக கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது. சரின்னு சரி, அதை தலையை பிடுங்கி எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு வந்து அம்மி கல் தான் வச்சு அரைக்கணும். சரி, அதை வச்சு இப்போதைக்கு அரைக்கிறதுக்கு டைம் இல்லைன்றதுனால இந்த மாதிரி மிக்சியில் அதுவும் கொஞ்சம் சுண்ணாம்பும் போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மடியை பாருங்கள், பால் கறந்துட்டேன். அந்த மற்றதில் எப்படி வீங்கி கல் மாதிரி அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி, இதை அரைச்சிட்டு வந்ததை பூசி விடலாம். கண்டிப்பாக சாயந்தரத்துக்குள்ளே சரியாயிடும். இந்த மாதிரி அது கட்டி இருக்கிற இடம் ஃபுல்லும் அந்த பால் கறக்கிற அந்த காம்பு பகுதியை மட்டும் விட்டுட்டு மீதி அந்த கல் மாதிரி எவ்வளோ வீக்கம் இருக்குதோ அது ஃபுல்லும் நம்ம இந்த மாதிரி பூசி விட்டுக்கலாம். ஆரம்ப ஸ்டேஜில் இந்த மாதிரி பார்த்து நம்ம போட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க. ஒரு டாக்டர் கூப்பிடணுன்ற அவசியம் கிடையாது, நம்ம மாத்திரை வாங்கி போடணுன்ற அவசியம் கிடையாது. இன்றைக்கி பால் விற்கிற வேலையெல்லாம் நம்ம அதெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக மாடை வளர்க்க முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இது சாயந்தரம், அப்பவும் போய் சாணியில் தான் மாடு படுத்துருக்கு. இப்போ பாருங்கள் அந்த மடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த கல் மாதிரி இதெல்லாம் கரைச்சிட்டு தொட்டாலே மடி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சரி, அந்த காம்பில் இருக்கிற பாலை மட்டும் சரி கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தனியாக கறந்து எடுத்துக்கலாம். பால் பாருங்கள் கெட்டு போச்சு, கட்டி கட்டியாக வரும். இந்த பாலை வந்து இந்த மாதிரி அந்த மடிவீக்க வந்து அந்த முதல் நாள் வந்து அந்த ஃபஸ்ட் டைம் கறக்கிற பாலை வந்து நான் வந்து கேனில் ஊற்றி பாலுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா எத்தனையோ குழந்தைங்க வாங்கி குடிக்கிறாங்க, இது ஏதாவது பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னால எப்போவுமே மடிவீக்க வந்து அடுத்த வேளை நான் கறக்கிற பாலை வந்து இந்த மாதிரி கறந்து ஏதாவது செடிங்களுக்கு அடியில் நான் ஊற்றி விட்டுருவேன். அது எவ்வளோ பால் இருந்தாலும் சரி, அந்த காம்பில் இருக்கிற பாலை மட்டும் கறந்து அந்த மாதிரி ஊற்றி விட்டுருவேன். வடி போட்டு ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றலாம். சரி, அந்த மாதிரி ஊற்றுறதுக்கு எனக்கு பிடிக்கிறதில்ல. ஏன்னா எவ்வளவோ குழந்தைங்க குடிக்கிறாங்க இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி கறந்து செடிக்கு வேறான ஊற்றி விட்டுருவேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.